குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு வந்து கான்செப்சுவல் ஸ்கில்ஸ் அப்படின்னு பேரு. முதல்ல கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். கான்செப்ட் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா கருத்துரு அல்லது கருத்தாக்கம், இல்லைன்னா கோட்பாடு அப்படின்னு சொல்லலான்றாங்க. இதை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கணும். ஒரு பொருளை பத்தி இல்லைன்னா ஒரு செயலை பத்தி நம்ம மனதுல உருவாகக்கூடிய ஒரு பொதுவான பிம்பம், அதுதான் கருத்துருன்னு சொல்லுவோம். கான்செப்ட். ஒரு மரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்ட உடனே அதோடைய பச்சை இலைகள், கிளைகள், நமக்கு இதெல்லாம் நினைவுக்கு வரும். அது மரத்தை பத்தின நமக்கு இருக்கிற ஒரு கான்செப்ட் நம்ம மைண்ட்ல. மரம்னாலே அதுல ஒரு இலை இருக்கும், கிளை இருக்கும், பச்சையா இருக்கும். அதே மாதிரி வெவ்வேறு துறைகளிலும் இப்ப அறிவியல் தத்துவத்துல ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தை எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு அடிப்படை விதி இருக்குல்ல. இப்ப ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்னு சொல்லுவோம். இப்ப அதுவே வணிகம் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு புதிய தொழில் தொடங்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக் பிசினஸ் கான்செப்ட் நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்ம பொருளை நம்ம டைரக்டா வணிகம் செய்ய போறோமா, டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா பண்ண போறோமா, ஏஜென்சி மூலமா பண்ண போறோமா, இல்ல நம்மளோட ஓன் ஷோரூம்ஸ் ஆர் அவுட்லெட் மூலமா பண்ண போறோமா, இது மாதிரி நம்ம வச்சிருக்கோம். இப்போ ஒரு கதை, கவிதை, இல்ல ஓவியம் எழுத போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். இது இயற்கையை பத்தியதா, மனிதர்களை பத்தியதா, இது எதை பத்தின படம் நம்ம வரைய போறோம். இந்த கவிதை ஒரு காதல் கவிதையா, பொதுவான தலைப்பா, ஒரு சினிமா கதைனா இது ஒரு த்ரில்லரா, ஒரு ஃபேமிலி கான்செப்டா. ஸோ இது கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரியான விளக்கங்களை நம்ம கொடுக்குறோம். ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 சக்கரங்களை கொண்ட ஒரு மனிதர்களை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்தை அதை அழைச்சிட்டு போனோம். அதான் ஒரு வாகனம். வாகனத்தோட கான்செப்ட் அதான். இப்போ இது ஒவ்வொரு பெரிய காரியத்தை தொடங்கறதுக்கு முன்னாடியும் அதோட அடிப்படை கான்செப்ட் முதல்ல கரெக்டா இருக்கும். அப்பதான் அந்த வேலையை நம்மளால தெளிவா செய்ய முடியும். ஒரு விஷயத்தை பத்தின தெளிவான புரிதல், அடிப்படை சிந்தனை, இதைதான் நம்ம கான்செப்ட்னு சொல்றோம். இப்ப நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது லீடர்ஷிப். ஸோ அந்த லீடர்ஷிப் ஆங்கிள் இருந்து கான்செப்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ராபர்ட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் குரு இருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா 3 விதமான திறன் ஒரு தலைவனுக்கு தேவை. ஒண்ணு என்னன்னா மனித திறன், தட் இஸ் ஹியூமன் ஸ்கில்ஸ். நம்ம மக்களோடு இணைதல், மக்களுக்கு தான் அவர் தலைவனா இருக்காரு, தலைமைத்துவத்துடைய இதயமா அவர் இருக்காரு. மற்றவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய, அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய திறன்களை உருவாக்கி அந்த குழு உறுப்பினர்களுடைய நம்பிக்கையை உருவாக்கி ஒற்றுமையை வளர்த்து அவர்களை எல்லாம் நாம் நினைத்த வேலைகளை செய்ய சொல்லுவது ஹியூமன் ஸ்கில்ஸ் அப்படிமா. இதுல நமக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா தொடர்பு திறன் தேவை, கம்யூனிகேஷன். சொல்ல வேண்டியதை சரியா சொல்லணும், மற்றவர்கள் சொல்றத கூர்ந்து கவனிக்கணும், அதுவும் பார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். அதுக்கப்புறம் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மதிப்பளித்து ஊக்கப்படுத்தி அந்த குழுவுக்கு தேவையான இலக்குகளை எல்லாம் உற்சாகத்தை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள புரிய வச்சு அவங்கள செய்ய சொல்லுவோம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், தொழில்நுட்பத்திறன். முதல்ல சொன்னது ஹியூமன் ஸ்கில்ஸ், ரெண்டாவது தொழில்நுட்பத்திறன். ஒரு குறிப்பிட்ட வேலையை பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது சம்பந்தமான ஒரு அறிவு, ஒரு தேர்ச்சி, பணி அறிவுன்னு சொல்லுவாங்க. ஜாப் நாலேஜ், ஜாப் ரிலேட்டட் நாலேஜ். அது நம்ம வழி நடத்தக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், இல்லை நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவிகளை பற்றிய ஆழமான ஒரு புரிதல். அப்பதான் நம்மளால சரியா அந்த குழுவை வழிகாட்ட முடியும். ஸோ அந்த வேலை சார்ந்த சந்தேகம் இந்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு சரியான தீர்வை கொடுத்து அவங்களுக்கு கற்பித்து அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி போய் வேலை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்றோம்.
அப்போ ஒரு நிபுணத்துவம் அங்க தேவைப்படுது. மாடர்ன் சேஞ்சஸ் நிறைய நடக்குது. புதிய சாஃப்ட்வேர்லாம் வருது, அது அப்டேட் ஆகிருக்கணும். நம்மளுடைய சிஸ்டம்ல வி கேனாட் பி அவுடேட்டட் ஆர் அப்சலீட், வி ஹவ் டு பி கம்ப்ளீட்லி அப்டேட்டடு. நம்ம ஃபோன்லேயே இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லலாம் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் அப்டேட், யூ வாண்ட் டு டூ இட் நவ், டூ இட் லேட்டர், டூ இட் ஓவர் நைட் அப்படின்னு அது கேட்கும். நீங்கள் அதை கவனிக்கணும், இல்லைன்னா அந்த அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து ஓகே டூ இட் ஓவர் நைட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சொல்லிட்டீங்கன்னா தானாகவே நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தலைமாட்டில் ஃபோன் வச்சுருப்போம், எங்கேயாவது வச்சுருப்போம், தானாகவே அப்டேட் ஆகிடும். அப்டேட் கம்ப்ளீட். ஆனால் சார்ஜ் இருக்கணும் பேட்டரியில், அதர்வைஸ் வந்து தொப்புன்னு நின்று போடும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் மூணாவது ஸ்கில். ஒன்று வந்து ஹியூமன் ஸ்கில், டெக்னாலஜி ஸ்கில். தேர்ட் ஒன் தான் இந்த கருத்தாக்க திறன், தட் இஸ் கான்செப்சுவல் ஸ்கில். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூடிய ஒரு நிறுவனத்தை அல்லது திட்டத்தை முழுமையாக பார்த்து அதோட எதிர்காலத்தை கணிக்கும் திறன். இது உயர்நிலை தலைவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும்ன்றாங்க. உயர்நிலை தலைவர்னா என்ன? டாப் லெவல்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க. ஸோ அவங்களுக்கு தான் என்னென்ன சவால்கள் வரப்போகுது, அதை முன்கூட்டியே சிந்தித்து திட்டமிடுதல், அந்த சிக்கல்களை எல்லாம் தீர்த்தல், சிக்கலை தனித்தனியாக பார்க்காமல் அதன் மூல காரணத்தை புரிந்து கொண்டு, ரூட் காஸ், அதை பத்தி நம்ம ப்ராப்ளம் சால்விங்ல பேசியிருக்கோம். அந்த ரூட் காஸை புரிஞ்சுட்டு அதை நம்ம சரி பண்ணணும். அதுக்கு என்ன தேவைன்னா ஸ்ட்ராட்டஜி தேவை. ஸோ நிறுவனத்துக்கு தேவையான நீண்ட கால ஒரு இலக்கு, லாங் டைம் கோல்ஸ், அதை அடைவதற்கு பெரிய திட்டங்களை உருவாக்கும். இதுவும் பார்ட் ஆஃப் தி கான்செப்சுவல் ஸ்கில்னு சொல்லுவோம். ஸோ ஒருங்கிணைப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பல்வேறு பிரிவுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து செயல்பட்டு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்படும். எப்பவுமே நிறுவனத்துல 3 விதமான கேட்டகரி இருப்பாங்க. லோயர் கேட்டகரி, மிடில் கேட்டகரி அண்ட் அப்பர் கேட்டகரி. லோயர் கேட்டகரின்றவங்க யாரு? நமக்கு வந்து திங்கர்ஸ் அண்ட் டூயர்ஸ்னு 2 கேட்டகரி இருப்பாங்க எல்லா நிறுவனத்திலையும். இந்த திங்கர்ஸ்ன்றவங்க தான் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். கீழே இருக்கிறவங்க வந்து we have to just implement. அது ஒருத்தர் வந்து விஷன், இன்னொருத்தர் வந்து பார்ட் ஆஃப் த மிஷன். இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். விஷன் பில்டிங் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பேசியிருக்கோம். ஸோ குறைந்த மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அதிகமான தொழில்நுட்ப திறன் தேவை. டெக்னாலஜி ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா அவங்க அதிகமாக மிஷின்ஸோட டீல் பண்றாங்க, டெக்னாலஜியோட டீல் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு அது தேவை. மிடில் லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மனித ஒரு ஆற்றல், மனித திறன், மனித சம்பந்தமான ஹியூமன் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு தேவை. ஏன்னா மனிதர்கள் அப்பாயின்ட் பண்றாங்க, மனிதர்கள் மூலமாக தான் வேலையெல்லாம் செஞ்சு வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது தேவை. அதுக்கு அடுத்த ஒரு டாப் லெவல்ல இருக்கக்கூடியவங்க கான்செப்சுவல் ஸ்கில்ஸ் தேவை. ஓகே, இப்படி தனித்தனியா இருந்தா பரவாயில்லையா சார் அப்படின்னா, 3 லெவலுக்குமே 3மே தேவை. எப்படின்னா லோயர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு டெக்னாலஜி ஸ்கில்ஸ் அதிகமா தேவை, ஹியூமன் ஸ்கில்ஸ் கம்மியாகவும் கான்செப்சுவல் ஸ்கில்ஸ் ரொம்ப கம்மியாகவும் தேவை. இப்போ மிடில் லெவல்ல இருக்காங்க அப்படிங்கிற சமயத்துல மிடில் லெவல்ல என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் கொஞ்சம் டெக்னாலஜி ஸ்கில்ஸ் தேவை, ஆனால் ஜாஸ்தி ஹியூமன் ஸ்கில்ஸ் தேவை. அவங்க தான் நான் எல்லா ஹியூமனையும் கனெக்ட் பண்ணி வேலை பார்த்து வேலை வாங்கி ஆளெல்லாம் வந்து ஆடிட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணி பண்றது எல்லாம் அந்த மிடில் லெவல் பீப்புள் தான். அவங்களுக்கும் கொஞ்சம் இந்த கான்செப்சுவல் ஸ்கில்ஸ் கொஞ்சம் தேவை, பிகாஸ் தே ஆர் நாட் கோயிங் டு டூ எனி நியூ ஐடியாஸ். வேற டாப் லெவல்ல பார்த்தீங்கன்னா வெரி மினிமம் டெக்னாலஜி ஸ்கில்ஸ். கீழே இருக்கிறவங்க பண்ண போறான், அவன் பண்ண போறான். வெரி மினிமம் ஹியூமன் ஸ்கில்ஸ். அவங்க டீல் பண்ண போறதே ஒன்லி வித் மேனேஜர்ஸ், ஜெனரல் மேனேஜர்ஸ் தான். அந்த டாப்ல இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட்ஸ், கம்பெனியோட டைரக்டர், எம்டி, இவங்கெல்லாம் வந்து டைரக்டா ஒர்க்மேனோட எல்லாம் பேச போகுது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவைன்னா ஜாஸ்தியா கான்செப்சுவல் ஸ்கில்ஸ். நம்ம என்னென்ன விதமான பிசினஸ் கான்செப்ட் கொண்டு வருவோம், இந்த வாட்டி என்னென்ன விதமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போறோம், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை மேகசின்ல பண்ண போறோமா, டிவியில பண்ண போறோமா, டியூரிங் கிரிக்கெட் மேட்சஸ் பண்ண போறோமா, டியூரிங் ஃபெஸ்டிவ் சீசன்ல பண்ண போறோமா, எப்படி எப்படிலாம் பண்ணலாம். முந்தானத்துக்கு நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஆட் பாத்தீங்களா என்னன்னு தெரியல.
ஒரு ஃபாதர் வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு கடிதாசி எழுதுறாரு. ஃப்ரண்ட் பேஜ்ல ஃபுல்லாவே அதுதான், வேற எதுவுமே இல்லை. யார் இந்த விளம்பரத்தை கொடுத்துருக்காங்கன்னே உங்களுக்கு தெரியாது. செகண்ட் பேஜ் திருப்பினா ஒரு டைமண்ட் ப்ராடக்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அப்பா வந்து பொண்ணுக்கு டைமண்ட் வாங்கி கொடுக்குற மாதிரி. இது ஒரு கான்செப்ட். இதை யோசிக்கிறாங்க, மக்களை சிந்திக்க வைக்கிறாங்க. முதல் பக்கத்தை பார்த்தோன்னே இது என்னவா இருக்கும், யார் கொடுத்த ஆடா இருக்கும், திருப்பினா தான் நமக்கு தெரியுது அது என்ன அப்படின்னு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கு. இந்த முத்தூட் நிறுவனம், சியூபி, ஈக்விட்டாஸ், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு சில மெட்ரோ ஸ்டேஷனை கம்ப்ளீட்டா ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அங்க அதை ஃபுல் மெயின்டெனன்ஸ் அவங்க தான் பாக்குறாங்க. இப்போ ஏ டு பி இருக்கு, எல்லா மெட்ரோ ஸ்டேஷன் கீழே ஏ டு பி இருக்கு. ஸோ அவங்க ஒரு கான்செப்டுவலா திங்க் பண்ணி என்ன பண்றாங்க, எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லயும் நம்ம ஹோட்டல் இருக்கணும், எல்லா முக்கியமான பஸ் ஸ்டாண்ட்லயும் நம்ம ஹோட்டல் இருக்கணும். இது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் அவங்க என்ன பண்றாங்க, அடாப்ட் பண்றதுக்காக, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக உரிய நபர்களை சந்தித்து அதுக்கான பர்மிஷன்ஸ் அது இதெல்லாம் வாங்கி எல்லாம் பண்றாங்க. இப்போ ட்ரெயின்ல நம்ம போறோம், நீங்க பார்த்துருப்பீங்க A1 A2 B1 B2 அப்படின்லாம் காட்டும் அந்த இண்டிகேஷன் போர்டில். நீங்க வண்டிக்குள்ள ஏறதுக்கு முன்னாடி சிட்டி யூனியன் பேங்க் என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, A1 சிட்டி யூனியன் பேங்க், B1 சிட்டி யூனியன் பேங்க், A2 சிட்டி யூனியன் பேங்க். அப்போ டோட்டல் ரயில்வேஸே அவங்க ஹைஜாக் பண்ணி வச்சுட்டாங்க. இது எல்லாமே என்னன்னா ஒரு கான்செப்ட். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவங்க ஆட்டோமேஷன் பண்ணிருக்காங்க, ரொபோட்டைஸ் பண்ணியிருக்காங்க, லக்ஷ்மின்னு ஒரு ரோபோ கொண்டாந்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து கான்செப்டுவல் ஸ்கில். ஒரு கான்செப்ட் இருந்தால் தான் அந்த கான்செப்டை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதை டெக்னாலஜியோட சேர்த்து பண்ணலாமா, மனிதர்களோட சேர்த்து பண்ணலாமா, எப்படி அந்த கான்செப்டை நம்ம முன்னிறுத்தி செயல்படலாம். இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்லாம் சொல்றோம் இல்லையா, நம்ம முன்னாடி ஒரு பேப்பரை மடிச்சு அது பேலட் பாக்ஸ்ல போட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்ல இருக்கிற பட்டனை அழுத்தினா போதும். அழுத்தினோமா இல்லையான்னு கேட்கறதுக்கு அங்க ஒரு சவுண்ட் பீன்னு வருது. இருந்தாலும் இந்த விரல்ல மை குத்துறது இருக்கு இல்லையா, அதை இன்னும் மாத்தல, அந்த கான்செப்ட் இன்னும் மாறல. ஒரு தேர்தலில் நிற்கக்கூடியவர் ரெண்டு இடத்துல நிற்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பிரபல நடிகர் சென்னையிலயும் நிற்கிறாரு, சென்னை தாண்டி வெளியூர்லயும் நிற்கிறாரு. ஆனா நம்மள மாதிரி ஆட்கள் ஒரே இடத்துல மட்டும்தான் ஓட்டு போட முடியும். ஸோ அந்த கான்செப்ட் இன்னும் மாறல. ஸோ எலெக்ஷன்ல நிற்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பெண்களை நிற்க வைக்கலாம், இது எல்லாமே கூட கான்செப்ட் தான். 30% கொண்டு வரலாமா, 50% கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரிலாம் சிந்திக்கிறாங்க இல்லையா. ஸோ இது தொலைநோக்கு பார்வை, அந்த விஷனரி திங்கிங். ஸோ அந்த சாதாரண பணியாளர்கள் அன்றாட வேலைகளை பார்க்கறது மட்டும்தான் அவங்களோட வேலை. ஆனா ஒரு தலைவர் என்பவர் ஒரு 5 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு இந்த நிறுவனம் அல்லது சமூகம் எங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கறத அவங்க சிந்திக்கிறாங்க. அந்த பார்வை தான் நம்ம விஷன்னு சொல்றோம். அந்த விஷனை உருவாக்குவதற்கு ஒரு கான்செப்ட் தேவைப்படும். நம்ம பண்ண போறதெல்லாம் இந்த மாதிரி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் பண்ண போறோம், நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ண போறோம், இதுல எல்லாம் நம்ம டைவர்சிஃபை பண்ண போறோம், நம்ம டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணவே போறது இல்லை. எல்லாத்துலயுமே அவங்க தெளிவா இருப்பாங்க. அந்த கான்செப்சுவலி தே ஆர் வெரி வெரி கிளியர். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிக்கலான பிரச்சனை, காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது மேலோட்டமான தீர்வு கொடுக்காம அதோடைய ரூட் காஸை கண்டுபிடிச்சு அந்த திறன், கான்செப்டுவல் ஸ்கில் இருந்தாதான் அதுக்கு சம்பந்தமான பலதரப்பட்ட தகவல்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு தெளிவான முடிவுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ முழுமையான புரிதல் அந்த தலைவர்களுக்கு தேவைப்படுது இந்த கான்செப்டுவல் ஸ்கில்ஸ் சம்பந்தமாக. எப்படின்னா பிக் பிக்சர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றாங்க. வாட் இஸ் பிக் பிக்சர்? ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ. இப்ப வந்து ட்ரோன்ல இருந்தெல்லாம் நம்ம காட்டுறாங்க ஒரு ஷாட். இப்போ திடீர்னு அந்த நம்ம ஸ்டேடியம்ல இருக்கிறத காட்டுவான், பிளேயர் விளையாடுறத காட்டுவான், திடீர்னு பார்த்தீங்கன்னா கேமரா மேல இருந்து காட்டும். அந்த ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூல அது எப்படி இருக்கும். அப்போ ஓவரால் பிக்சர், ஒரு பிக் பிக்சர். இப்போ கூகுள் மேப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த தெரு எல்லாத்தையுமே காட்டும். சில சமயம் அந்த ரோடையே காட்டும், அந்த ரோட்ல இருக்கிற ஒரு கடையை கூட காட்டும். ஸோ இதுதான் வந்து அந்த பிக் பிக்சர். நம்ம மைண்ட்ல வந்து நம்ம நிறுவனத்தை சம்பந்தமாக ஒரு பிக் பிக்சர் நம்மளுக்கு தேவை. நம்ம இப்ப எப்படி இருக்கோம், இப்படி இப்படி ஆப்புறோம், இப்படி ஆப்புறோம், பெரிய இதோட பெரிய கட்டமைப்பு அமைக்க போறோம், பெரிய ஃபேக்டரி வைக்க போறோம்,
இதுல நிறைய பேர் வந்து நமக்கு ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்ற எண்ணங்கள் எல்லாமே மனதளவுல ஒரு கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் அவங்க பண்ணி பார்க்குறாங்க. அந்த மனதுல அவங்க பார்த்து ஒரு கருத்தாக்க திறனை உருவாக்குறாங்க. இது இப்படிதான், இந்த படம் இப்படிதான் இருக்க போகுது. இந்த படத்துல 2 பாட்டு தான். இந்த படம் 2.5 hours தான் வரப்போகுது. இந்த படத்துல லாஸ்ட் சீன்ல ஒருத்தன் வருவான், கேமியோ 2 minutes தான் வருவான். அவன் தான் நம்மளோட பார்ட் 2க்கு முக்கியமான ஒரு ஆளா இருக்க போறான். இது எல்லாமே வந்து என்ன பண்றாரு, அந்த டைரக்டர் கான்செப்சுவலைஸ் பண்றாரு அந்த கதையை எழுதும் போது. ஆனா சொல்லும் போது ஒன் லைன் ஸ்டோரி தான் சொல்லுவார். ரொம்ப ஹீரோக்கு மட்டும் முழுமையா விளக்கம் தருவார். இல்ல அந்த படத்துல ஹீரோயின் ஓரியன்டா இருந்தா ஹீரோயினுக்கு விளக்கமா சொல்லுவார். இப்படி இப்படிலாம் அந்த படம் இருக்க போதுமா, நீங்க தான் இந்த மெயின் கேரக்டர், நீங்க தான் தாய் கிழவி, நீங்க கரெக்டா நடிக்கணும், உங்களுக்கு இது மாதிரிலாம் நாங்க வேஷம் போட போறோம். ஸோ ராதிகா போய் கமலஹாசன் கேட்டிருக்காங்க, என்னப்பா நீ பாட்டுக்கு அவ்வை சமைக்கலாம் ஈஸியா பண்ணிட்டு வந்துட்டேன், இந்த தாய் கிழவின்றான், அது ஏதோ 3 மணி நேரம் மேக்கப் பண்ணணுமா, நடிக்கிறது 1 ஹவராம், மேக்கப்பை கலைக்கிறது 3 ஹவராம், பண்ணுமா பண்ணு, அப்பதான் உனக்கும் தெரியும் நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு அவரை என்கரேஜ் பண்ணி அந்த அம்மாவை வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அந்த அம்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றாங்க. இன்னும் அந்த படம்லாம் பார்க்கணும், நீங்க பார்த்துருப்பீங்களா இருக்கும். ஸோ அந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுதல், அந்த ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சஸ் ஏற்படும். எதனால, இந்த கான்செப்சுவல் திங்கிங்னால உலகத்திலேயே மிக மிக வேகமாக மாறி வரக்கூடிய தொழில் மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள், அதற்கேற்ற திட்டங்களை மாற்றி அமைப்பதற்கு அந்த அடாப்டபிலிட்டி, இந்த கான்செப்சுவல் ஸ்கில்ஸ் தான் நமக்கு உதவுது. மாற்றம் வரும் முன் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் மற்றும் திட்டமிடும் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இருக்கு இல்லையா, அதுக்குமே இந்த கான்செப்சுவல் பிளானிங் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி டெக்னாலஜி ஸ்கில்ஸ் லோயர் லெவல்ல அதிகமா தேவை, ஹியூமன் ஸ்கில்ஸ் மிடில் லெவல்ல ரொம்ப அதிகமா தேவை, அண்ட் கான்செப்சுவல் ஸ்கில்ஸ் டாப் லெவல்ல அதிகமா தேவை. ஆனா 3 ஸ்கில்ஸுமே 3 லெவல்லையுமே தேவை. ஏன் கான்செப்சுவல் ஸ்கில் ஒன்லி டாப் லெவல்ல தான் தேவைன்னா, அவங்க தான் அந்த கான்செப்டை உருவாக்குறாங்க. அந்த கான்செப்டின் அடிப்படையில தான் பிளானிங் நடக்குது. அந்த பிளானிங்கை வச்சு தான் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் இம்ப்ளிமெண்டேஷன், அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ன்றது தான் டூயிங். அந்த டூயிங் தான் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டை கொண்டு கொடுக்குது. ப்ராஃபிட், லாஸ், டேர்ன் ஓவர், ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே அந்த கான்செப்சுவலா நம்ம எதை கொண்டு போய் அங்கே வைக்கிறோமோ அதன் மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஆட்டோமைசேஷன் சொல்றோம் இல்லையா, அதுவே ஒரு கான்செப்ட் தான். நம்ம நிறுவனத்தில் அது கொண்டு வரலாமா வேணாமா, யார் முடிவு பண்றாங்க, ஒர்க்கர் முடிவு பண்றாங்க, சூப்பர்வைசர் முடிவு பண்ணல, மேனேஜர் முடிவு பண்ணல, டாப் பீப்புள் முடிவு பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட். அந்த கான்செப்சுவல் திங்கிங் அப்படின்றது ஒரு தலைவருக்கு மிக முக்கியமான பண்பு என்று சொல்லி இந்த அளவு நம்ம இன்னைக்கு நிறைவு பண்ணிக்கிறோம். நீங்க எல்லாருமே கூட முக்கியமான மீட்டிங்லாம் அவர் கலந்துக்கணும் காலையில. ஸோ உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ஒரு தலைப்பிலே சந்திப்போம். தேங்க்யூ. நன்றி.